ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு விமான நிலையங்களில் நம்ம தமிழகத்தில் இருக்க எல்லா விமான நிலையங்களும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்ட மக்கள்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸு இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1,10,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறது தான் அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 26 ஜனவரி 2024. முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதுமானது. இனி இந்த வேலைவாய்ப்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் அதே வேலைவாய்ப்புகளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் கழித்து வருங்கிறது தெரியாது. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை உடனே யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உங்களால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இப்போ எதுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதர்ன் ரீஜன்னா எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, லக்ஷதீப் இங்கே எல்லாத்துக்கும் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸுக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் ஒரு 4 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் மொத்தம் 73 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 31,000 32,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ். இதுக்கு நீங்கள் அன்ரிசர்வ்டு ஓபிசி கேட்டகரி, அன்ரிசர்வ்டுனா எல்லா கேட்டகரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏஜ் லிமிட் அன்ரிசர்வ்டு ஏஜ் லிமிட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் 31,000 32,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரியும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 25 காலியிடங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 36,000 1,10,000 அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர், இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 19 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,000 1,10,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது உங்களுக்கு எக்ஸாம் வச்சா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரையாக இருக்கும். அதுக்கு நியர்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சின், பெங்களூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு சென்டர் வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 27/12 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஆல்ரெடி நம்ம சேலரி எவ்வளோன்னு பார்த்துட்டோம். அது இல்லாமல் என்னென்ன வழங்குறாங்கன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. உங்கள் சம்பளம் கொடுக்குறாங்க, டியரன்ஸ் அலவன்ஸ், பர்க்ஸ், அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதர் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் சிபிஎஃப், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஓகே, ஏஜ் லிமிட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 18 முதல் 30, அதாவது யூஆர் கேட்டகரினா 18 முதல் 30. நம்ம ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா
ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும், ஓபிசி கேட்டகரி மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர் கேட்டகரியோட இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களோட ஏஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இதுக்கு தான் சொல்கிறது. அந்த யூஆர் கேட்டகரினா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களான ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கணும், ஓகேங்களா? 18 முதல் 30 அன்ரிசர்வ்டு கேட்டகரினா, ஓபிசினா நீங்கள் 18 முதல் 33, எஸ்சி எஸ்டினா நீங்கள் 18 முதல் 35 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பெண்களுக்கு விடோ, டிவோர்ஸ்டு பர்சன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரினால 35, எஸ்சி எஸ்டினா மேக்ஸிமம் நீங்கள் 40 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோருக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உடல் ஊனமுற்றோருக்கும் இருக்குது. அதாவது 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துலாம், ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 10வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயர் இதில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை 12th பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இல்லை நான் மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இல்லை நான் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? இதுதான் அந்த வேலை வாய்ப்புக்கான நாம்ஸ், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கான நாம்ஸ் அதுதான். அதுக்கடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி, எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 2 வருஷம் ரிலவெண்ட் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாம் படிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் நான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் கிராஜுவேட் படிச்சிருக்கேன், பட் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பிகாம் படிச்சிருந்தாலும் நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணிட்டால் போதும், உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ். இந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங், கம்ப்யூட்டர் லிட்டரன்சி, அதாவது கம்ப்யூட்டர் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிற டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வேலை வாய்ப்புக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அந்த வேலை வாய்ப்புக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். இந்த வேலை வாய்ப்புக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எந்தெந்த கேட்டகரினா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி நீங்கள் பே பண்ணணும். யாருக்கெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. முன்னாள் இராணுவத்தினர் பே பண்ண தேவையில்லை. உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் 1 வருஷம் முடிச்சவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான். பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பே பண்ண வேண்டாம். மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். 1000 ரூபா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 2024 நைட்டு 11:59 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகுது, அப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. முழுக்க ஒரு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.